ஹலோ, வெல்கம் டு vlogs of Loki. கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த சந்தைக்கு போகும்போது இந்த 3 கருவாடு 50 ரூபான்னு சொன்னாங்க. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். அதை அப்படியே கட் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸா நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை தண்ணியில நல்லா ஊற வைக்க போறோம். ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். குழம்பு செய்யறதுக்கு கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு 4 பருப்பு கலர் மாறினோன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் என்ன மாதிரி கருவேப்பிலை போட்ட பயம் தெரியல, நான் வந்து 2 இன்ச் பின்னாடி போய் நின்றுவேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மீடியம் தீயில வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இது கூடயே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தான் சேர்க்க போகிறேன். முன்னாடியே கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் நான். இதையும் நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்படியே மூடி வச்சு அந்த மிளகா நெடி போகிற அளவுக்கு கொதிக்க விட போகிறோம். இது கொதிக்கும் போது வீடே மணக்குச்சு. இது நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு 2 ஸ்டீம் போட்டு வச்சிருந்த மொச்சை சேர்த்ததும் அந்த குழம்பே கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். கடைசி 1/2 லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தேன். அதை வந்து கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கருவாடை போட்டுடலாம். நான் ஊற வச்சிருந்தால அந்த கருவாடை வந்து நல்லா தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு அதை வந்து நமக்கு இந்த குழம்புல சேர்த்துக்கிறோம். கருவாடு ரொம்ப கொதிக்கணும் குழம்புலன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியை வந்து மேலே தூவி விட்டுடலாம். குழம்பு ரெடி. அப்படியே சுட சுட சாதம் வச்சு அதில் ஊற்றி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி புளிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.